தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது விருச்சிக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். இது உங்களுடைய ராசி. உங்கள் ராசியை 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்துட்ருக்கார். உங்கள் ராசியிலேருந்து எண்ணும்பொழுது 4ஆம் இடம். அப்போது சனியினுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்தாலும் கூட அது வக்ரசனியினுடைய பார்வை இப்போது குருவினுடைய பார்வை இது எல்லாமே ஒரு மருந்தாக செயல்படுத்திட்டு வருவார் அப்படிங்கிறதா உண்மை. இப்போ உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டில் போய் மறைகிறார். பொதுவாக ராசி அதிபதி 8இல் போய் மறையும் பொழுது சில அவமானங்கள், சில மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் இந்த மாதம் இந்த செவ்வாய் இங்கே இருக்கிற வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணப்புழக்கங்கள், எதிர்பாராத பண வரவுகள், திடீர் சந்தோஷங்கள் இதெல்லாமே கொடுத்துரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அவமானங்கள் பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், பணத்தை பெரிய அளவுக்கு ஷேர் மார்க்கெட்லலாம் கொஞ்சம் போடாமல் இருக்குது, எம்எல்எம் சீட்டு பிட்காயின் இது போல் ஆன்லைனில் வரக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே கொஞ்சம் பணத்தை செலவிடாமல் இருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கடன் வாங்காமல் இருப்பது சிறப்பு இந்த மாதம். கடன், நோய், வம்பு விலக்குகள், உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள், ஏன்னா 6ஆம் இடங்கள் உத்தியோகம் இல்லையா, அது 8இல் போய் மறையும் பொழுது வேலையில் சில அவமானங்கள் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் கவனமாக இருங்க. முன்னெச்சரிக்கை பதிவு. நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டாம். இது முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்கள், 2, 5ஆம் அதிபதி குரு 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு குரு பார்வை இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இங்கே, அதாவது கன்னி ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் நீசமாகிறார். நீசம்னா வலு குறைகிறார் அப்படிங்கிறது அமைப்புண்டு. அப்போ 7ஆம் அதிபதி நீசமாகிறார் அப்படின்னா இந்த 18ஆம் தேதி வரைக்கும் திருமண வரன் பார்க்காதீங்க. 18ஆம் தேதிக்கு மேலே திருமணம் சார்ந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தையை நம்ம தொடங்கிக்கலாம். 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அந்த இடத்துல ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண வீடாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பலன் கொடுக்கும். ஆனால் நீசமாக இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் சில பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும். அதனால திருமணம் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே 18ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியாகனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ தேவையில்லாத விரைய செலவுகளோ அப்படிங்கிறது ஆகும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து கிடையாது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்கள், 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியில் 10ஆம் வீட்டுக்கு இருக்கிறார். ராசியிலிருந்து 10ல் இருக்கார். அப்போ புதன் யார்? 8 கூடையவர் 10ல் வரார். அப்போ 8 கூடையவர் 10க்கு வந்ததுன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும். பேச்சு வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். என்ன பேசுகிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் நேரம் உங்களை 2ஆம் வீட்டு பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடங்கிறது பேச்சு, பணம், தனம், பொருளாதாரம் இதெல்லாமே. அப்போ இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் 10ஆம் வீட்டில் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால சில அவமானங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்கள் எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கருத்தாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால அவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு லாபத்தை கொடுத்தே தீரணும். ஏதாவது ஒரு லாபம் வந்துடும். தொழிலே ஓடலினாலும், தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு வழியில் வர்றதற்குண்டான வாய்ப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் வீட்டிலே இருக்கார். அப்போ 10 கூடையவர் 10ல் இருக்கும் பொழுது தொழில் இருக்கும். 16ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில் தொழிலோ, புதிய முயற்சிகளோ, ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, ஏன்னா 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போது நல்ல கர்மாவை செய்து ஜெயித்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். சூரியன் பாவ கிரகங்களாக இருக்கிறதுனால தேவையில்லாத வேலைகளை செய்யும் பொழுது பாவ மூட்டைகளை அதிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளையும் கொடுப்பார். ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்போ கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கர்மாவை கழிக்கத்தான் வேணுமே தவிர அதிகப்படுத்தக்கூடாது. அப்போது இங்கே யாரெல்லாம் இருக்கிறா? அப்போ சூரியன், புதன் இதோடைய சேர்க்கைலாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு லாபமும் தொழிலும் குறைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ராசி அதிபதி மறையிறதுனால எதை செய்தாலும் பலமுறை யோசிச்சு செய்யுங்க. புதுசாக பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு கொண்டு போங்க. புதுசாக யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கல் வாங்கல், நோய் சார்ந்த விஷயங்கள், புதிய மருத்துவரை தேர்ந்தெடுப்பது இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் தான் கொஞ்சம் மைனஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாருங்கள், உங்களுடைய சூரியன் 16ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போது லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது 16ஆம் தேதிக்கு மேலே உழைத்த உழைப்பிற்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது
16ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. கேது அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதுக்கப்புறம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு எடுத்துக்கலாம். சூரியன் கேது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழியில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் பணவரவு இருந்தாலும் கூட சில மன சங்கடங்களும் சில கொஞ்சம் அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த பதிவுகள் ஜாதகர் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் சிறிது மாறுபடும் அப்படிங்கிறது மாற்று கருத்தில்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.